கரூர்ல நடந்தது துயர சம்பவம். அதுல விஜயோ அவர் கட்சியோ அவர்கள் ஒன்றும் அதுக்கு காரணம் இல்லை. அது ஒரு விபத்து. ஆனால் தார்மீக பொறுப்புன்னு ஒன்று இருக்கு. அதை உறுதியாக அந்த கூட்டத்திற்கு அனுமதி கேட்டு நடத்தியவர்கள் யாரோ. இப்போ இங்கே கல்யாண மண்டபம் இருக்கு. இங்கே எங்கள் மாவட்ட செயலாளர் கட்சிக்காக நிர்வாகிகள் கூட்டத்திற்கு அனுமதி கேட்டு காவல்துறையில் அனுமதி வாங்கி இந்த கூட்டத்தை நடத்துகிறோம். இதில் ஏதோ ஒரு கடவுள் கிருபையில் எது நடக்காது, ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்தாலும் அதுக்கு எங்கள் கட்சி தானே பொறுப்பேற்கணும். அந்த தார்மீக பொறுப்பு சொல்கிறேன். அது அந்த குற்றத்தை ஏற்றுக்கொள்வதாக நான் சொல்லவில்லை. அது சில பேருக்கு புரியாமல் பேசுகிறாங்கன்னு நினைக்கிறேன். அங்கே நடந்தது குற்றமே இல்லை, அது ஒரு விபத்து. ஆனால் எங்கே என்ன விபத்து நடந்துச்சு? தாவாக நடத்திய அந்த பிரச்சார கூட்டத்தில் நடந்தது. அதனால எப்படி இந்த கூட்டத்தை நாங்கள் எங்கள் மாவட்ட செயலாளர் பொறுப்பேற்பாரோ, எப்படி எனக்கு அதில் தார்மீக பொறுப்பு இருக்கோ, அது போல விஜய் அவர்கள் தார்மீக பொறுப்பு ஏற்றிருந்தால் நீதிமன்றம் இந்த வருத்தத்தையும் கண்டனத்தையும் தெரிவிச்சிருக்காது. ஏன்னா தார்மீக பொறுப்பு என்பது குற்றத்தை ஒற்றுக்கொள்வதல்ல. அந்த கூட்டத்தை நடத்திய பொறுப்பு தான் தார்மீக பொறுப்பு, அக்கௌண்டபிலிட்டி. அது அவர்களுக்கு உள்ளது. அதுதான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா, இப்ப இங்க இந்த கூட்டம் நடத்துறோம், இதுல ஏதாவது ஒரு அசம்பாவிதம் இருந்தா அதுல நான் தான் தார்மீக பொறுப்பு இருக்கணும். எங்கள் மாவட்ட செயலாளர் தான் ஏற்பாடு பண்றாரு, தலைமை நிலைய செயலாளர் அதுக்கு உறுதுணையா இருக்காரு. இந்த மாதிரி ஒரு நிர்வாக அமைப்புல கட்சியில ஒரு கூட்டம் நடத்துறப்ப நாங்க தார்மீக பொறுப்பு ஏற்கிறோம். அதுக்காக நாங்க நடந்த ஒரு விபத்துக்கு நாங்கள் குற்றத்தை ஏற்றுக்கொள்கிறோம் என்பது அல்ல. இதை எல்லாரும் புரிஞ்சுக்கணும். இன்னொன்று நேற்று நான் சொன்னப்ப திமுகவிற்கு தினகரன் ஓவரா சப்போர்ட் பண்றாரு, முதல்வர் பக்கம் சப்போர்ட் பண்றாரு, செந்தில் பாலாஜிக்கு கிளீன் சீட் கொடுத்தாரு, சில பத்திரிகைகள் எழுதி அவர்களுடைய அறியாமை தான் காமிக்குது. இப்ப முதலமைச்சர் இதுல நிதானமா செயல்படுறாரு, சரியா செயல்படுறாரு. இந்த கரூர் விபத்து நிகழ்ச்சியில அவருக்கு ஒன்று விஜயோ அவர் கட்சிக்காரர்களே பழிவாங்கும் எண்ணம் இல்லை என்பது அவருடைய செயல்பாட்டிலையும் பேச்சிலையும் தெரியுது. எல்லாவற்றிற்கும் மேலாக சிலர் சொல்வது போல திரு விஜய் அவர்களை இதுல கைது செய்தால் இது ஒரு தவறான முன்னுதாரணமாக வருங்காலத்துக்கு ஆரம்பிடும். எல்லா கட்சிகளும் மாநாடு நடத்துறோம், எல்லா கட்சிகளும் மீட்டிங் நடத்துவோம், பொதுக்கூட்டம் நடத்துவோம், கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துவோம், உண்ணாவிரதம் நடத்துவோம், பேரணி நடத்துவோம், ரோட் ஷோ நடத்துவோம். இதுல என்னதான் நாம் காவல்துறையும் என்னதான் இதுல உஷாரா இருந்தாலும் நம்ம மீறி விபத்து நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப அந்த கட்சி தலைவரை போய் கைது செய்ய முடியுமா? அது ஒரு முன்னுதாரணமாக வந்துவிடக்கூடாது என்பதுல நாம எல்லாம் அதுல சரியா இருக்கும். அதே தான் முதலமைச்சரே உணர்ந்திருக்காரு. ஏன்னா அவர் 50 ஆண்டு அனுபவம் இருக்கு. அது சொன்னா தவறா எடுத்துக்கிறாங்க. ஒரு அனுபவம் மிக்க தலைவரா, அதுவும் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவரு, ஒரு விடுகிற சவாலை எல்லாம் அவர் பெரிதுபடுத்தாமல் அவங்க கூட்டணி கட்சிகளை சேர்ந்த நண்பர் திருமாவளவன் போன்றவர்கள் கொடுக்கிற அழுத்தத்தை எல்லாம் தாண்டி அவர் யோசிக்கின்ற பொழுது நாளைக்கு வருங்காலத்தில் இது ஒரு தவறான முன்னுதாரணம் ஆகிவிடும், நாளைக்கு திமுகவையும் பாதிக்கும், எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் பாதிப்பு ஏற்படும், ஒரு தவறான முன்னுதாரணத்தை உருவாக்கி விடக்கூடாது என்று முதலமைச்சர் நினைக்கிறாருன்னு சொல்றத என்ன தவறு இருக்கு? இதுல போய் இது போய் நான் அவருக்கு ஒரே தெரியா சப்போர்ட் பண்றது நியாயமா பேசினா சப்போர்ட்டா? உங்க மாதிரி இந்த இளவு விழுந்த நேரத்துல அந்த குடும்பத்தினர் எல்லாம் இந்த ஒரு வாரம் தான் ஆகுது. நேரம் அவங்க எல்லாம் இந்த துயரத்துல எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க. அவங்க தொலைக்காட்சிகளோ பத்திரிகைகளோ படிச்சா அந்த நேரத்துல கூட்டணி பற்றி பேச்சுகள் நடத்துகிறார்கள்னா எவ்வளவு வருத்தப்படுவார்கள். அந்த ஒரு நாகரிகம் கூட இல்லாமல் பழனிசாமி இந்த நேரத்தில் கூட்டணி உருவாக்குவதற்காக பேசிக் கொண்டிருக்கிறார்னு சொன்னா, நீங்கள் தாவேகாவோட கூட்டணி போங்க, சிலோன்ல உள்ள கட்சியோட கூட்டிட்டு போங்க, ஆந்திராவில் உள்ள கட்சியோட போங்க, பாஜகவோட போங்க, யாரோட வேணாலும் போங்க, அது எங்களுக்கு இல்லை. அது தேர்தலுக்கு நீங்கள் கூட்டணி அமைக்க வேண்டும் என்று நினைப்பது அது உங்களுடைய உரிமை. ஏன்னா உங்களால தனியா ஒன்றும் முடியாதுன்னு தெரியும் எடப்பாடி பழனிசாமியால. அதனால நீங்கள் யாரை வேண்டுமானாலும் கூட்டணிக்கு தேருங்கள். ஆனா இந்த நேரத்தில் தாவேகாவை நீங்கள் கூட்டணிக்கு வர வேண்டும் என்ற ஒரு நரித்தனமாக குள்ள நரித்தனமாக நீங்கள் குற்றச்சாட்டை எல்லாம் ஆட்சியாளர்கள் போடுறீங்களே. நீங்க ஆட்சியில இருந்தப்ப நடந்துச்சு 13 உயிர்களை குருவியை போல சுட்டாங்களே, அதுக்கு பொறுப்பேற்றுக்கிட்டீங்களா? நீங்க அன்றைக்கு உங்களை தானே கைது செய்யணும். அப்படின்னா அந்த துறைக்கு அமைச்சராக இருந்த முதலமைச்சர் தானே. அதே மாதிரிதான் சொல்றேன், இதுல நியூட்ரலா இருங்கன்னு சொல்றது
வேற ஒன்றும் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாகலாம் இல்லை. இன்றைக்கு யார் ஆட்சியில் இருக்காங்களோ அது மாதிரி எந்த கட்சியில கூட்டம் போடுறப்போ இதை மாதிரி ஒரு விபத்து நடந்தா அந்த கட்சி தலைவரை கைது பண்ணணுங்கிற ஒரு தவறான முன்னுதாரணத்தை தமிழ்நாட்டில் உருவாக்கி விடக்கூடாது என்பதில் முதல்வர் சரியாக இருக்கிறார். அதை நான் ஆதரிக்கிறேன். அவ்வளவுதான். இதை தாண்டி எந்த இதுவும் கிடையாது.